இசையும் கதையும். கதையின் தலைப்பு காதல் என்பது காவியமானால். இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தை சேர்ந்த கலாபூசணம் ஏஎஸ் நாராயணன் அவர்களையும் வத்சலாதேவியையும் இருவருடைய இசை பயணத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கற்பனை காதல் காவியம். இதை எழுதி வாசிப்பவர் சரோஜினி செல்வகுமார். இதில் முக்கிய சிறப்பு அம்சமாக ஏஎஸ் நாராயணனின் சொந்த மகனான திரு SRS ரவிஷான் பாடிய பாடல்கள் பல இடம் பெறுகின்றன. முதற்கண் அயராது உழைக்கும் SRS ரேடியோ தொகுப்பாளர்களுக்கும் எம்மை மகிழ்விக்கவென SRS ரேடியோ நடாத்தும் திரு ரவிஷான் அவர்களுக்கும் மிக பெரிய நன்றியை கூறிக்கொண்டு கதைக்கு செல்வோமா? கண்ணு கெட்டிய தூரமெல்லாம் நீலம் பரவிய கடல். அதில் மெல்லிய நடனமிட்டு சலனமில்லாமல் மிதந்து முன்னேறியது மரகதம் என்ற அந்த கப்பல். தூர தெரியும் செவ்வானம் மத்தியில் கண் சுமிட்டி கடலினுள் கரைந்து கொண்டிருந்தது சூரியன். இந்த அழகையெல்லாம் ரசிக்காமல் கப்பலின் மேல் மாடியில் இருந்தபடி கடலை வெறிக்க பாட்டு கொண்டிருந்தான் சுந்தரமூர்த்தி. டேய் டேய் சுந்தர், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? ஏண்டா? வாடா எஸ் என்று வாயளவில் ஆருயிர் நண்பனை வரவேற்றாலும் கண்களில் கண்ணீர் துளிர்விட்டது. அட, இங்கிருந்து பார்க்க அழகாத்தான் இருக்குது இல்லையாடா? சரியோ என் தமிழ் சம்சாரிப்பது என்று சிரித்தான் நாராயணன். ஒரு பெருமூச்சுடன், இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று தமிழில் ஒரு பழமொழியுண்டே, நாம் எடுத்த முடிவு சரியா தெரியலையடையா? எஸ். ஏண்டா, நாம பேசாம திரும்பி சென்னைக்கு போய்விடுவோமா? ஏக்கத்துடன் தன் ஆருயிர் நண்பன் நாராயணனை பார்த்தான் சுந்தரமூர்த்தி. அவனை தோளில் தட்டி கொடுத்து நாராயணன், அப்புறம் நம் தங்கச்சிகளின் கல்யாணம், தம்பிகளின் மேல் படிப்பு, வீட்டை சரி செய்து தருவோம் என்று அம்மாவிடம் கூறியது, கேரளத்தில் இது சாத்தியமாகாது என்று தானே சென்னை கர்நாடகத்தில் பட்டம் பெற்று இலங்கைக்கு திரும்புகிறோம். எனக்கு இசை இருக்கிறது, உனக்கு தாளம் இருக்கு, இதை வைத்து சம்பாதிப்போம், விடுடா. வீட்டுக்கு ஆண்மகன் இப்ப நாமத்தான், பார்த்துடுவோம் ஒரு கை. நாராயணன் தைரியமாக சொன்னான். கூடவே சுந்தரை மகிழ்விக்க அவன் உதட்டில் ஒரு பாடல் உதித்தது. நாராயணல் பாடினால் போதும், அது சுந்தரமூர்த்திக்கு அமிர்தம் போல். உடனேயே அவன் பாட்டுக்கு தாளம் போட தன் வாத்தியத்தை எடுத்து வாசித்தான். கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே, கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே, போய் வரும் போலெந்து கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போலெந்து கொண்டு வரும். 14ஆம் ராவிலே பாலாளி திரையிலே மனசு கண்ணிகமாறுதே, மாணிக்க கண்ணு தரமோ. கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே, கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே, போய் வரும் போலெந்து கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போலெந்து கொண்டு வரும்.
14ஆம் ராவிலே பாலாளி திரையிலே மனசு கன்னியகுமாரே மாணிக்க கல்லு தரமோ ஓஹோ ஓஹோ. சந்தன தோழியரே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போல் சந்தன தோழியரே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போல் வெண்ணிலா பொய்கையிலே வாவும் நாளிலே பொன்பூ மைன கொண்டு தரமோ நாடோடி கதையிலே நட்சத்திர கடலிலே நாகரத்தினம் மாறுதே நாணத்தின் முத்து தரமோ ஓஹோ ஓஹோ. புஷ்பக தோழியரே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போல் புஷ்பக தோழியரே போனோரே நீங்கள் போய் 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 வரும்போல் மானச பொய்கையிலே மாயாதீபிலே மாட பிராவின் கொண்டு தரமோ ஆதிரா பந்தலில் பஞ்சமி கணிகையில் தேவ கன்னியகுமாரே கோமல் பூதாலி தரமோ கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே கடலினக்கர போனோரே காணா பொன்னின போனோரே போய் வரும் போலெந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும் போலெந்து கொண்டு வரும் 14ஆம் ராவிலே பாலாளி திரையிலே மனுஷ கன்னியகுமாரே மாணிக்க கல்லு தரமோ ஓஹோ 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 பாடல் முடிய பலத்த கரகோஷம். அந்த மேல் மாடிக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் கைத்தட்டி பாராட்டினர். வாவ், ரொம்ப பிரமாதமாக பாடினீர்கள் மிஸ்டர் மிஸ்டர் உங்கள் பெயர் என்று ஒருவர் கூற, அவன் ஏஎஸ் நாராயணன் சார், என் ஆரோயின் நண்பன். இப்போ கர்நாடக சங்கீதத்தில் இசை கலாமணி என்று பட்டம் பெற்று நாடு திரும்புகின்றோம். சுந்தரமூர்த்தி பொழிந்து தள்ளிவிட்டான். டே சும்மாருடா, இப்ப அதையா கேட்டாங்க கடிந்தான் நாராயணன். ஓ ஐ சி, அப்படியா, ரொம்ப அழகாக பாடினீங்க மிஸ்டர் நாராயணன், ரொம்ப சந்தோஷம். நான் மிஸ்டர் குலசிங்கம், இது என் மனைவி பொன்மணி, இலங்கை தமிழ் சேவையின் அதிபர். அது BH அப்துல் ஹமீத் சார், அவங்க மிஸ்டர் நடராஜா சார், அவங்க யோகா தில்லைநாதன். நாங்கள் ஒரு ட்ரைனிங்க்கு சென்னை சென்று திரும்பி வருகிறோம். எல்லோருக்கும் வணக்கம் 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 என்று கூறிய நாராயணன் ஒரு பெண் முகத்தை திருப்பிக் கொண்டது கண்ணும் காணாதது போல் இருந்தான். மிஸ்டர் நாராயண், நாளை இரவு கப்பலின் கரையேறும் பாட்டியில் ஒரு பாடல் தர முடியுமா? நீங்கள் உங்கள் நண்பருடன் கட்டாயம் வர வேண்டும் ப்ளீஸ். அவர் அழைப்பை தவிர்க்க முடியாமல் ஒத்துக்கொண்டான் நாராயணன். இரவு விருந்தில்
கப்பலின் கேப்டன் கூட கலந்து எல்லோரையும் வரவேற்றார். நாராயணன் பாட இம்முறை சுந்தரமூர்த்தி வயலின் வாசித்தான். சந்த கவிகள் பாடிடும் மனதினில் இன்பக் கனவுகளே, சந்த கவிகள் பாடிடும் மனதினில் இன்பக் கனவுகளே, சொந்தம் தரவரும் ஆனந்தம் சிந்தும் கவிமழை ஆரம்பம், சொந்தம் தரவரும் ஆனந்தம் சிந்தும் கவிமழை ஆரம்பம், தோன்றாத பேரின்பம் தொடர்ந்து வரும் என்னுடனே தினம் பல சங்க கவிகள் பாடிடும் மனதினில் இன்பக் கனவுகளே. சின்னம் சிறுவயதில் பாடும் அவள் மனது, சின்னம் சிறுவயதில் பாடும் அவள் மனது, சீர்காண வேண்டும் திருநாளும் வர வேண்டும், சீர்காண வேண்டும் திருநாளும் வர வேண்டும், மலர் மாலை சூடும் முறவோடு கூடும், என்னுள்ளம் கண்டாடும் உறவுகளின் இனிய சுகம் தினம் பல சங்க கவிகள் பாடிடும் மனதினில் இன்ப கனவுகளே. தட்டும் ஒலி இசையில் மெட்டி கவிதை தரும், தட்டும் ஒலி இசையில் மெட்டி கவிதை தரும், என் அன்பு நெஞ்சில் புது ராகம் அது பாடும், என் அன்பு நெஞ்சில் புது ராகம் அது பாடும், மடை போல ஓடும் மனதோடு கூடும், என்னுள்ளம் கண்டாடும் உறவுகளின் இனிய சுகம் தினம் பல சங்க கவி. வழக்கம் போல் பாடல் முடிய பலத்த கரகோஷம். அங்கிருந்த அனைவரும் நாங்கள் எங்களை மறந்து போனோம், ஷா சூப்பர், இப்படி யாருமே பாட முடியாது, மை கோஷ் வாட் அ டேலண்ட், பல பாராட்டுகள். நாராயணனும் சுந்தரமூர்த்தியும் மிகப்பெரிய சந்தோஷத்துடன் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட ஆசனத்திற்கு வந்தனர். என்ன ஆச்சரியம், அங்கே தங்களுடன் அமர பல பிரபலங்கள், கப்பலின் தளபதி, அத்துடன் BH அப்துல் ஹமீத், கமலா தம்பிராஜா மேடம், கூடவே இவர்களை பாராமுகமாக கப்பல் மேல் தளத்தில் நின்ற அந்த பெண்மணியும் இருந்தாள். இன்னமும் ஒன்றும் பேசாமல் சிரிக்காமல் கட்லட் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். யார் இவள்? ஏன் இப்படி சிரிக்காமலே இருக்கின்றாள்? வட்ட மேசையில் இருந்தவர்களை
ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வந்த திருமதி பொன்மணி, இது என் மகள் வத்சலா தேவி என்று அந்த பெண்மணியை அறிமுகப்படுத்தினார். ஓ, இதுதான் அவள் கர்வத்திற்கு காரணமோ? சுந்தரமூர்த்தியால் தாங்க முடியவில்லை. ஓ, இவர் யார் தெரியுமா? இசை மாமணி கலாபூஷணம், கர்நாடக இசைக்கல்லூரியின் முதற்தர மாணவர். அவர் பாடினால் அணுவும் அசையும், ராகங்கள் இவர் குரலில் உருகி வழியும். ஏய் போதுமடா, என்னடா என்று நாராயணன் அவனை தடுத்து, சாரி, இது என் ஆறுயிர் நண்பன் சுந்தரமூர்த்தி, எவ்வகை மேளதாள வாத்தியங்களையும் இவனிடம் சரண், அதற்குரிய தேர்ச்சி பெற்று அசத்தி இருக்கின்றான் கூறி முடிக்கும் முன், போதும் என கையை உயர்த்தியவள் அடுத்ததாக கேட்டது எல்லோருக்கும் ஆச்சரியமளித்தது. ஆமாம், நான் தெரியாமல் தான் கேட்கின்றேன். இந்த தப்லா, மிருதங்கம் தாளத்தை தவிர வேறு எந்த தாளத்திலும் உங்களால் பாட முடியாதா? வெஸ்டர்ன்? ஆனால் தெரிக்கும் கண்களுடன் அவள் கேட்டாள். அவள் அம்மா பொன்மணி தான். வத்சி, கீப் குவைட். அவள் சின்ன பொண்ணு, ஏதோ விளையாட்டுத்தனமாக. மிஸ்டர் நாராயணன், தவறாக எடுக்க வேண்டாம். இவ வத்சலா பரதக்கலையை அரங்கேற்ற முடித்தவள், வயலின் வாசிப்பதிலும் டிகிரி முடித்திருக்கின்றாள். சுந்தரம் விடவில்லை. அதென்ன அவ்வளவு ஏளனமாக என் நண்பனை கேட்டுட்டீங்க? ஏன் மச்சான், நீ பாட ரெடி தானே? ஆமா, நீங்க சின்ன பண்ணே வத்சலா தேவி, நீங்க ரெடியா? கேட்டு கோடி உருமி மேலும், கேட்டு கோடி உருமி மேலும், போட்டு கோடி கோபதாளம், கேட்டு கோடி குருமி மேளம், போட்டு கோடி கோபதாளம், பார்த்து கோடி ஒம்மாவங்கிட்டே பட்டி காட்டு ராகம்பாவும், பார்த்து கோடி ஒம்மாவங்கிட்டே பட்டி காட்டு ராகம்பாவும். கோவிலில் கேட்ட ஒரு வகை மேளம் கொட்டாமல் கொட்டுமடி, அடியம்மாடி கொட்டாமல் கொட்டுமடி. கோவல நாடக பாடலை கேட்டால் தட்டாமல் தட்டுமடி, கை தட்டாமல் தட்டுமடி. சந்திரமதியை காட்டில் விட்டு பாடச் சொல்லட்ட, சங்கதியெல்லாம் புட்டு புட்டு போடச் சொல்லட்ட, சங்கதியெல்லாம் புட்டு புட்டி, சங்கதியெல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்ட. கேட்டு கோடி உருமி மேளம், போட்டு கோடி கோபதாளம், பார்த்து கோடி உம்மாவங்கிட்டு பட்டி காட்டு ராகம்பாவும்.
பாடல் முடிந்ததும் அந்த கப்பலே அதிர்வது போல் பலத்த கரகோஷம். சுந்தர் வெஸ்டர்ன் மேள தாளங்களை வரிசையாக வாசித்து தள்ளினான். திருமதி பொன்மணி விரைந்து வந்து நாராயணின் கையை குலுக்கி, நீங்கள் கட்டாயம் என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்கள், கட்டாயம், ஓகே என்று விசிட்டிங் கார்டை கொடுத்தார். நாராயணின் கண்களோ வத்சலாதேவியை தேடின. ஒரு மாதம் கழித்து நாராயணனும் சுந்தரமூர்த்தியும் திருமதி பொன்மணி குலசிங்கத்தை காண இலங்கை வானொலி நிலையத்திற்கு வந்தனர். வாங்க வாங்க, எங்கே மறந்து விட்டீர்களோ என்று காத்திருந்தேன். எதுவும் பேசாமல் எங்கள் கலைக்கூட்டத்தை முதலில் வந்து நீங்கள் பார்க்கணும். அவர் கூடவே யோகா தில்லைநாதனும் சேர்ந்து இவர்களை வற்புறுத்தி அழைத்து சென்றனர். நாராயணனுக்கும் சுந்தரமூர்த்தியும் இந்தியாவிலேயே தலை சிறந்த கலைக்கூடங்களை பார்த்தவர்கள். இதென்ன பெரிய என்று இருவரும் சிரித்த வண்ணம் வானொலி கலைக்கூட வாசலை அடைந்தவர்கள் ஸ்தம்பித்து நின்றனர். வாசலில் அழகிய வர்ணம் பூசப்பட்ட மிக ஆழமும் உயரமுமான 2 தூண்கள், அதில் வீணையுடன் ஒரு பெண் சிலையும் மற்றதில் தாள வாத்தியங்களுடன் ஒரு பெண்ணின் சிலையும் ஜொலித்தனர். உள்ளே பல ரக இசைக்கருவிகள், அதை அலங்கரிக்க பட்டு ஜமுக்கால மேடை, மறுபுறத்தில் இசையை முறையாக தொகுக்கும் கருவிகள். ஆஹா, இன்று வரை காணாத பல இசை நுட்ப கருவிகளும் இசை தாள வாத்தியங்களும் இருப்பதைக் கண்டு ஆஹா என இருவரும் ஒரு பெருமையுடன் கூறினர். இதையெல்லாம் நிர்வகிக்கும் தொண்டைத்தான் உங்கள் இருவரையும் நியமிக்கலாமோ? அவர் அப்படி கூறியதும் ஆமாம், ஏற்கிறோம் என்பதைத் தவிர இவர்கள் வேறு எதையும் கூற முடியாமல் சந்தோஷத்தில் தவித்தனர். அடுத்த 2 நாளில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இசைப்பிரிவுக்கு ஆஸ்தான பொறுப்பாளராக நாராயணனும் நியமிக்கப்பட்டார். கூடவே தப்லா வாத்திய கலைஞராக சுந்தரமூர்த்தியும் வேலைக்கு சேர்ந்தான். இதில் விசேடம் என்னவெனில், வானொலி நிலையத்திற்கருகே இவர்களுக்கு இருக்க வீடும் கொடுத்தார்கள். அதுவும் பொன்மணி அம்மா வீட்டு தோட்டத்தில் அமைந்த அவுட் ஹவுஸ் அனெக்ஸ். வேலை கிடைத்தவுடனேயே முதல் செய்தி தன் அம்மாவுக்குத்தான் தெரிவிக்க வேண்டும் என்று நாராயணன் உடனே கால் எடுத்தான். அம்மா, உன் மகன் இலங்கை வானொலியின் இசைத்துறையின் தயாரிப்பாளர் அம்மா. இனி எங்கள் கஷ்டமெல்லாம் தீரும். கிடைக்கும் வருமானத்தை சேர்த்து 10 மாதத்திலேயே 3 தங்கைகளின் கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் என்று ஒரு மேடையில் நடத்தணும் அம்மா. நீங்க மாப்பிள்ளையை பாருங்கள் அம்மா. சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடும் கூறினான் நாராயணன். சுந்தர் அவனை தேற்றினான். வீடு மிகவும் வசதியாக எல்லா வீட்டு தளவாடங்களுடனும் இருந்தது. சுந்தரமூர்த்தி மிக சொகுசாக 6 மணி வரை தூங்குவார். ஆனால் நாராயணனோ 4 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்து ஆகார சாதகம் பண்ண தோட்டத்துக்கு போய்விடுவான். ராமா நின்னு நம்மினா ராகம் மோகனம் தாளம் ஆதி.
முதல் நாள் நாராயணன் எழுந்து புள்ளில் அமர்ந்து தன் இசை சாதகத்தை தொடங்க அங்கிருந்த சுழல் நீர் பைப் அவன் மேல் நீரை அள்ளி தெளித்தது. அவன் தொப்பலாக நனைந்து உள்ளே வந்தான். சுந்தரமூர்த்திக்கோ சிரிப்பை அடக்க முடியாமல் அந்த காலை வெயிலிலும் உறக்க சிரித்தான். அடுத்த நாள் நாராயணன் மொட்டை மாடியில் அமர்ந்து சாதகம் பண்ணினான். மறுபடியும் தொப்பலாக நனைந்து வந்தான். என்னடா என்று கேட்டான் சுந்தரமூர்த்தி. பக்கத்து வீட்டு வத்சலா ஹோஸ் பைப் தண்ணியை என் மேல் போட்டாடா. என்னடா நீ, அவங்க எல்லாம் தூங்கும் காலை நேரம் போலும். நீ இங்கே வீட்டினுள்ளேயே பாடு, நான் மாடியில் போய் படுக்கிறேன், ஓகேயா என்றான் சுந்தரமூர்த்தி சிரிப்பை அடக்க முடியாமல். இப்படியே இவர்கள் இருவர் வாழ்விலும் சந்தோஷம் தோன்றி கவலைகள் எல்லாம் மெல்ல கரைந்து போயிற்று. நாராயணன் வானொலியில் பல ராக விருந்துகளை இசைக்கலைஞர்களை வைத்து ஒளிபரப்பினார். பல இசைக்கலைஞர்களின் போட்டியின் நடுவே ஏஎஸ் நாராயணன் என்ற பெயர் எல்லா திசைகளிலும் இசை பிரியர்களிடையே பிரபலமாயிற்று. இலங்கை வானொலியும் பல மெல்லிசை பாடல்களை உருவாக்கி ஒளிபரப்பியது. இது மெல்ல உலகமெல்லாம் பிரபலமாகி நாராயணனை பல நாடுகளிலிருந்து கச்சேரிக்கு அழைப்பு விடுத்தனர். தனக்கு பிடித்தமான இசைத்தொழில் கிடைத்ததையொட்டி நாராயணன் அகமகிழ்ந்தான். பொங்கல், புதுவருடம் என்று பண்டிகை நாட்களில் கச்சேரிகள் அவனுக்கு வந்து குவிந்தன. நாராயணனின் கடும் உழைப்பு அவனுக்கு கலாபூஷணம், இசை கலாமணி என்றும் பல புதிய பட்டங்களை அள்ளி இறைத்தது. நாராயணனின் எந்த கச்சேரியிலும் சுந்தரமூர்த்தி தான் தாளவாத்தியம். அது அவனுக்கும் புகழ் தேடி தந்தது. சுந்தரமூர்த்தியோ நாராயணனுக்கு அடிக்கடி நன்றி தெரிவித்து மகிழ்வான். அன்றும் அப்படித்தான். மேடையில் நாராயணன் பாட சுதி சேர்த்து சுந்தரமூர்த்தியும் மிருதங்கம், கடம் என்று வாசிக்க அரங்கம் நிறைந்த கலகோஷம். வழக்கம் போல் பாடல் முடிந்ததும் பலத்த கலகோஷம். ஆனால் இம்முறை மேடை நோக்கி பூக்கள் தூவப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு ரோஜா மலர் தண்டில் காகிதம் சுற்றப்பட்டு நாராயணனின் காலடியில் வந்து விழுந்தது. கச்சேரி முடிந்ததும் சுந்தர் ஓடிச் சென்று அந்த ரோஜாவுடன் வந்த காகிதத்தை படித்தான். அதில் வெறும் உதட்டு ரேகை மட்டும்தான் இருந்தது. அது அவருக்கு என்று கூடவே ஒரு இனிய குரல். வணக்கம் என்று நாராயணனே வந்துட்டார். என் பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் பாட வேண்டும். தயவு செய்து இல்லை என்று மறக்காமல் வரணும். இது என் ஃபோன் நம்பர். ப்ளீஸ், ரிஹர்சல் கூட வெரி சூன் நடந்திடும். நீங்கள் வர வேண்டும் ப்ளீஸ். உங்கள் பேரை சொல்லிட்டு போங்கோ. அவன் தமிழ் அவ்வளவு பேச மாட்டான். அப்படியா? என் பெயர் கீதாஞ்சலி தம்பிதுரை. இம்முறை சுந்தர் தான் வாயடைத்து போனான். இலங்கையிலேயே மிக பிரபலமான பரதக்கலியை பிரமாதமாக நளினத்துடன் ஆடும் அந்த அழகு சிலை கீதாஞ்சலி தம்பிதுரையாயிவள். அடுத்த சில தினங்கள் நாராயணன் வீட்டில் சாதகம் செய்யாமல் தோட்டத்திலும் செய்து நினையாமல் வந்தது சுந்தருக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. ஏனடா தொப்பென்று புல்லில் குளிச்சிட்டு வருவாய் என்று பார்த்தால் சில்க் தாவணியோட வருகின்றாய், யாருடையது
சிரித்து மழுப்பியபடி, இன்று நான் அந்த பரதநாட்டிய ரிஹர்சலுக்கு போகணுமாம், நீயும் வரணும். ஓகே, நான் இல்லாமல் எப்படி நீ போவியோ? நீ போக மாட்டாய் தானே. ஆனால் ஏதோ சில்க் தாவணி மேட்டர் போகுதே, அது என்ன? எல்லாம் ஆறுதலாக சொல்லுகிறேன். ஆனால் நாம் இந்த பரத கச்சேரியை பண்ணினால் நமக்கு பெரிய பேரும் புகழும் கிட்டுமா? அப்படின்னு யார் சொன்னா? நீ நம்ம தோட்டத்தில் தானே ஜாதகம் பண்ண பயிற்சி பண்ண போனாய். இது என்னடா புதுசா எல்லாம் சொல்றாய்? சுந்தரின் கேள்விக்கு பதில் அந்த பக்கத்து வீட்டிலிருந்து பாடலாக ஒலித்தது. வீட்டு வத்சலாதேவியா பாடுகின்றாள். அவளுடைய இனிய குரலில் வந்த அந்த பதில்கள், ஓஹோ, இப்படி ஒன்று நடக்கிறதா? சுந்தரமூர்த்தி திகைத்து போனாள். இது எப்படா? நீ கில்லாடி.
ஒரு மாதத்தில் அந்த நடன நிகழ்ச்சியும் இனிதே நடக்கப் போகின்றது. அன்றுதான் வத்சலாதேவி ஒரு மலர் கொத்துடன் சில்க் போர்வையை நாராயணனுக்கு பரிசாக தந்தாள். அந்த போர்வையை அவன் தோளில் போட்டவுடன் புதுத்தம்புடன் அன்றைய பாடல் அரங்கேறியதை உணர்ந்தான். பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள் இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள். வானில் விழும் வில் போல் புருவம் கொண்டாள் இளம் வயதுடையாள் இனிய பருவம் கண்டாள். கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட. கூனல் பிறை நெற்றியில் குழலாட, கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவின் நிழலாட. கலைமானின் இனம் கொடுத்த விழியாட, மானின் இனம் கொடுத்த விழியாட. அந்த விழி வழி ஆசைகள் வழிந்தோட, நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய், இவள் காதலன் நான் இருக்க பேரெழிலாய். இங்கே மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். நல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், வண்ண மையிட்ட கண் மலர்ந்து தூது விடுத்தாள். காதல் மழை பொழியும் கார்முகிலாய். இம்முறை பாடல் முடிய அரங்கமே அதிர நாராயணனை எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினர். நடன பேரழகி கீதாஞ்சலி முகம் சற்று வாடிவிட்டது. நாராயணன் வத்சலாதேவியுடன் பேசும் விதத்தையும் பார்த்து சிரிக்கும் விதத்தையும் அவள் மனதில் சினம் கொண்டாள். ஆனால் வத்சலாதேவியின் முகமோ இன்று மலர்ந்த மலர் தாமரை மலர் போல் சிரித்தது. இதை வந்திருந்த அவளுடைய அப்பா திரு குலசிங்கம் கவனித்து விட்டார். அடுத்த நாள் பெரிய பூகம்பம். நாராயணனும் சுந்தரமூர்த்தியும் வீட்டை காலி பண்ணவே வேண்டும் என்ற கட்டளை வந்தது.
ஓகேடா, வா, நாங்கள் நம்ம நண்பர்களோடு கொட்டாஞ்சேனையில் போயிருப்போம். அங்கிருந்து வேலைக்கு போகலாம். உடனேயே இவர்கள் பெட்டி படுக்கையுடன் கொட்டாஞ்சேனைக்கு வீடு மாறினர். வானொலிக்கு வேலை செய்யும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அங்கிருந்து தான் வந்தனர். இவர்களை வரவேற்று வீட்டு சாமான் வசதி என்று பலதும் செய்து உதவினார்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி கூறினார், எல்லாம் சரிடா, ஆனா பாரு, எம்மை குஷிப்படுத்துறாங்க என்ற பேரில் சங்கீதத்தை கொலை பண்ணுறாங்கடா. வாடா, மொட்டை மாடிக்கு நீயே பாரு. எல்லோரும் ஆடுவோம். எங்க ஆடுற எல்லாரும் கை தூக்குங்க. ஆடுற எல்லாரும் கை தூக்குங்க. ஆடுவோம், ஆடுவோர் ஆடலாம், பாடுவோர் பாடலாம். ஆடுவோமா? ஓகே ரவிஷான், உங்களுக்கு குத்தான குத்து பாடல்களை இப்போது இருந்து தரப்போகின்றார். ஆடுவோர் ஆடலாம், பாடுவோர் பாடலாம் என்று கூறிக்கொண்டு குத்து பாடலுக்கு செல்கின்றோம். ஓகே, மலேசியா வாசுதேவன் வழங்கிய ஒரு எல்லோருடைய பாடலையும் பாடியாச்சு. இளையராஜாவிலிருந்து பாலசுப்ரமணியம், KJ யேசுதாஸ், இப்படி எல்லோருடைய பாடலை கொண்டு மலேசியா வாசுதேவன் ஒரு சகாப்தம் வேலைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான தொல்லிசை பாடல். இதோ உங்களுக்காக அந்த பாடல். கீதா, விமலா, கிரிஜா. ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்ம நாட்டி பேரா கேட்டு இருக்க. மாமனுக்கு மயிலாப்பூர், அப்ப மாமிக்கு மாமனுக்கு மயிலாப்பூர் தான், எங்க மாமிக்கு அந்த சித்திர கொள்ளந்தா. மாமனுக்கு மயிலாப்பூர் தான், எங்க மாமிக்கு அந்த சித்திர கொள்ளந்தா. பார்த்து கெட்டது மாம்பழத்தில் பழகி கெட்டது தாம்பரத்தில் மாலையிட்டது மண்ணடியில் அணிச்சுக்கிட்டது ஆவடுகிலட. மாமனுக்கு மயிலாப்பூர் தான், எங்க மாமிக்கு அந்த சித்திர கொள்ளந்தா. எங்கே ஆட காணவில்லை. ஆடுவோர் ஆடலாம், பாடுவோர் பாடலாம். வாங்கலாம், வாடு, ஆடுவோமா? குயிலோட நாடணும், மயிலோட நான் பாடணும். அடியே நீ மீனாட்சியா, அழகான காமாட்சியா, யாரு இங்கே மகராணி. கொட்டாஞ்சேனையிலிருந்து வானொலி நிலையத்துக்கு வேலைக்கு போக இருவருக்கும் ஒரு கார் லிஃப்ட் கூட கிடைத்தது. ஆஹா, தினமும் 6 மணிக்கு எல்லாம் எழும்பி 7:30 மணிக்கெல்லாம் காரில் ஏறினால் ஜம் என்று வானொலி நிலையத்திலேயே போய் 8:30 மணிக்கு போய் சேரலாம். ஆனால் இந்த நாராயணன் வாரத்தில் 3 நாள் பஸ்ஸில் தான் வருவேன் என்று அடம் பிடிக்கிறானே. மடையன் மடையன் என்று மனதிற்குள் திட்டியபடி சுந்தரமூர்த்தி இருப்பான். அப்புறம் சே பாவம், அவனை எப்படி தனியாக பஸ்ஸில் போக விடுவது என்று அன்று நாராயணன் பின்னாலேயே ஓடினான். நாராயணன் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பஸ்ஸில் ஏறி அமர்ந்தான். பின்னாலே வந்த சுந்தரமூர்த்தியும் அதில் தொத்திக்கொண்டு நாராயணனை தேடினான். அங்கு நாராயணன் பக்கத்தில் அது யார்? அது அட, நம் கண்மணி வத்சலா தேவிதான். ஓஹோ, இது தானா நடக்குது பஸ்ஸில். ஆனால் இருவரும் பேசவே இல்லை. கண் இமைகளால் ஒருவரையொருவர் பார்த்தபடி. என் கண்மணி காதலி இடமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே.
சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோ நீ நகைச்சுவை மன்னனில்லையோ நல்ல குண்டல் போங்கோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தோன்றுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி திருமான்கள் பேசும்போது மொழியேதம்மா பிறர் காதில் கேட்பதற்குள் வழியேதம்மா ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவாடி வேறு இல்லை கவனங்களில் இளமாமையில் ஒரு ராமையில் வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லையோ நம்ம கருவாட்டு கூட முன்னாடி போ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு மெதுவாக உன்னை கொஞ்சம் தொட வேண்டுமே திருமேனி எங்கும் விரல்கள் பட வேண்டுமே அதற்காக நேரம் ஒன்று வர வேண்டுமே அடையாளத்தின் ஒன்று தர வேண்டுமே இரு தோளிலும் மணமாலைகள் கொண்டாடும் காலம் யாரு கூடும் என்று தவிக்கின்ற தவிப்பென்னவோ என் கண்மணி காதலும் இளமாங்கனி உன்னை பார்த்ததும் இருக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாணமோ நீ நகைச்சுவை மன்னனில்லையோ என் மன்னவன் உன் காதலன் என்னை பார்த்ததும் ஓராயிரம் கதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணி இல்லையோ என் கண்மணி அன்று ஞாயிற்றுக்கிழமை இருவருக்கும் லீவு என்றாலும் ஏதாவது மெல்லிசை பாட்டு அல்லது கச்சேரி பாட்டுகளை எழுதி கொண்டிருப்பான் நாராயணன். டெலிஃபோன் மடி அலறியது. டேய் சுந்தர், தூங்கு மூஞ்சி, டெலிஃபோனை அடிக்குதே, எடுத்து பேச. என்னடா? ஓகே, ஹலோ ஹலோ. அட அம்மாவா? எப்படி அம்மா? வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? ரொம்ப நன்றி அம்மா. இப்படி கேட்க எனக்கு வேறு யாரம்மா இருக்காங்க? ஓ, இதோ நாராயணியிடம் கொடுக்கின்றேனே. டேய் அம்மாடா. அம்மா என பேசியவன் கண்களில் நீர் வழிய ஆசையாக பேசி முடித்தான். ஏண்டா கண் கலங்குற? நீ அழுதா எனக்கும் அழுகையா வருதுடா. இல்லடா, நல்ல செய்திதான். சொன்னது போல் அம்மா 3 தங்கைகளுக்கும் மாப்பிளை பார்த்துட்டா. ஒருவர் கனடாவாம், இருவர் கேரளாவாம். அப்பாடா, கடவுள் நம்மை கைவிடவில்லை. நான் சிறுக சிறுக சேர்த்தது நன்றாக போதும். பேங்கிலும் கொஞ்சம் எடுத்து கல்யாணத்தை கொழும்பில் ஜாம் ஜாம் என்று நடத்தலாம். இனி கோயில், ஹால், சமையல் எல்லாம் நாளைக்கே நாம் போய் புக் பண்ண வேண்டும். கதிரேசன் மண்டபம்தான் 3 கல்யாணம் கொள்ளும். பக்கத்திலேயே முருகன் கோயில்.
அப்புறம் நம் இசை கச்சேரி, ஷாப்பிங், அவங்க வரட்டுமே, அதெல்லாம் நாங்கள் செய்வோம். ஓகே? பல கனவுகளுடன் நாராயணனை பார்க்க சுந்தரமூர்த்திக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கூடவே, டேய் சுந்தர், தங்கச்சிகள் கல்யாணம் மட்டும் ஜாம் ஜாம் என முடியட்டும். அப்புறம் அம்மாவிடம் என் காதல் தேவதையை பற்றி கூறி சம்மதம் வாங்குவேன். ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தாள். கல்லூரங்காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். பூக்களின் கருவறையில் பிறந்தவள் நீயா? பூக்கொரு பூஜை செய்ய பிறந்தவன் நான் இல்லையா? இதயத்தின் தாமரையில் இருப்பவள் நீயா? தாமரைக்குள் வீடு கட்டி தந்தவள் நான் இல்லையா? ஓடோடி வந்ததா உள்மூச்சு வந்ததே, உன் மூச்சில் அல்லவா என் மூச்சும் உள்ளது. ஒன்றானது ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். ஒரு காதல் காவியம் கையோடு தந்தார். கல்லூரும் காலை வேளையில் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தார். மாதங்கள் சந்தோஷத்தில் உருண்டோடின. நாராயணனும் சுந்தரமூர்த்தியும் ஓய்வில்லாமல் கச்சேரி, வேலை என்று மிக மும்முரமாக பணம் சம்பாதித்தனர். அது வீண் போகவில்லை. A.S. நாராயணன் என்றால் அந்த வானொலியையும் தாண்டி பல ஊடகங்களின் மூலமாக உலகத்தின் 8 திசைகளிலும் பரவியது. கூடவே பக்கவாத்தியத்தில் பல்கலை வேந்தன் என்று சுந்தரமூர்த்தியையும் மிக பிரபலமாக்கினது. தன்னை வாழ வைத்த தெய்வம் என நாராயணனோடு சேர்ந்திருந்த சுந்தரமூர்த்தி மிகவும் நன்றியுடன் இருந்தான். தங்கைகளின் கல்யாண நாளும் நெருங்க அவர்கள் எல்லோரும் கொழும்புக்கு வந்தனர். பம்பளப்பட்டி கரையோரமாக ஒரு பெரிய வீட்டை விலைக்கே வாங்கிவிட்டான் நாராயணன். அவனுக்கு வானொலி நிலையத்தின் சம்பளத்திற்கு மேலாக கச்சேரிகளில் பணம் வந்து குவிந்தது. அவனுடைய அம்மா, அண்ணன்மார் இதை பார்த்து மிக ஆச்சரியப்பட்டு போனார்கள். நாராயணனின் இசைப்பற்றும் தன்மேல் கொண்ட அபார நம்பிக்கையும் தான் அவனுக்கு கை கொடுத்திருக்கிறது என அவர்கள் மெச்சினார்கள். ஷாப்பிங் எல்லாம் முடிந்து வந்து அம்மா நாராயணனை அழைத்து பேசினாள். கண்ணே, ராசா, என் ராசா, உங்க அப்பா மாதிரியே இசைத்துறையில் மிக பிரபலமாகிவிட்டாய். உங்க அப்பா மட்டும் இருந்தால் இந்த தங்கைகளின் சுமை உனக்கு இருக்காது இல்லையா? ஏதோ அவங்களை கரை சேர்த்துட்டா
நானும் பழையபடி என் ஊர் கேரளாவிற்கே திரும்பி போய்விடுவேன் ராசா. உனக்கு 23 வயதாகிறது. உனக்கு பின் சுபாங்கனிக்கு 21 வயதாகிறது. அப்புறம் பகீரதிக்கு 20. அப்புறம் கடைக்குட்டி சசிகலாவுக்கு 19. பகீரதிக்கும் சசிகலாவுக்கும் கணக்காளர் மாப்பிள்ளைகள் கனடாவில் இருந்து வருகினம். பெரியவள் சுபாங்கனிக்குத்தான் நம் ஊர் மலையாள மாப்பிள்ளை பார்த்திருக்கு. நல்ல டாக்டர் மாப்பிள்ளையடா, நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறார். ஆனா என்று தயங்கினாள். என்னம்மா, கூட வரதட்சணை கேட்கணுமா? ஓகே, நான் தாரன். இல்லையடா, உனக்கு எப்படி சொல்வதென்று தெரியலையேடா, தயங்கினாள் அம்மா. சுந்தர் வந்தா. அம்மா, உங்களோட மகன் நாராயணன் இப்ப AS நாராயணன், இப்ப மிகவும் புகழ் பெற்றவன். அதோடு தங்கைகளுக்காக உயிரையும் தருவான். சொல்லுங்க அம்மா, கேளுங்க. அவளுடைய வயது மீறிக்கொண்டே போகுது. இந்த மாப்பிள்ளையும் பார்த்துட்டு சம்மதிச்சிட்டார். ஆனால் அவருக்கு ஒரு தங்கை இருக்கா, நிரஞ்சனா. நீ அவளை கட்டினா அழகான சங்கீத டீச்சர் கூட. உனக்கு மிகவும் பொருத்தமடா. உன் இசை பயணத்திற்கு உறுதுணையாக இருப்பாள். நான் சுபாவை கரை சேர்க்க நீ இதற்கு சம்மதிப்பாய் என்றால் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். என்ன, நீ செய்வாய்தானே ராசா? நாராயணனுக்கு தான் கேட்டது சரியா என்று சந்தேகமாயிருந்தது. என்னை அந்த டாக்டர் மாப்பிள்ளையின் தங்கியை... ஓஹோ, அம்மா என்ன சொல்லுகிறாள்? நான் தங்கியை முடிக்காவிட்டால் சுபாவின் கல்யாணம் நின்று விடுமா? நாராயணனும் சுந்தரரும் ஒருவரையொருவர் பயத்துடன் நோக்கினர். நாராயணின் கைகள் எல்லாம் படபடத்தது. கால்கள் நிற்க தெம்பின்றி துவண்டது. அந்த நேரம் பார்த்தா ரேடியோவில் அந்த பாடல் ஒலிக்க வேண்டும். நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைப்பதிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைப்பதிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. புரை விதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது. காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. காதல் என்னும் கங்கை உயிர் தாண்டில் நின்றது. அங்கு கண்டும் இங்கும் இன்றி ஒன்றி ஒன்று மயங்குது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி என்று ஒன்று மயங்குது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. தங்கை என்னும் பூகுழந்து கடமை வென்றது. அங்கு மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. அங்கு மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ. தன்னை மாப்பிள்ளையாக அம்மா கேட்ட அதிர்ச்சியிலிருந்து நாராயணன் மீளவே இல்லை. ஒரு பக்கம்
வத்சலா தன் காதல் கனவு, மறுபக்கம் தங்கைக்காக அந்த மாப்பிள்ளையின் தங்கையை, ஓ, தான் நம்பின எல்லா கடவுள்களும் சரியான தருணத்தில் தன்னை கைவிட்டது போல் உணர்ந்தான் நாராயணன். சரி, இதை எப்படி வத்சலாவிடம் கூறப்போகின்றோம்? அவளை மறப்பது எப்படி சாத்தியமாகும் என்று பல கேள்விகள் மனதில் வந்து போன பொழுது அவனால் கச்சேரிகளை எடுத்து நடத்தவே முடியவில்லை. வத்சலாவும் சில நாட்களாக வருவதை நிறுத்திவிட்டாள். அது நாராயணன் தன்னை பாராமுகமாக விளவுவது அவளுக்கும் புரிந்தது. கல்யாண நாள் நெருங்க நெருங்க நாராயணனால் இருப்பு கொள்ளவே முடியவில்லை. முதலில் தங்கைகள் கல்யாணம் முடியட்டும், தான் அம்மாவிடம் கூறலாம் என்று நல்லதொரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தான். ஒரு நாள், நீ எனக்கு இல்லையேல் நான் இல்லை என்று வத்சலாவின் கடிதம் கண்டு திடுக்கிட்டான். நாராயணன் என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தான். அப்படியாய் நானும். அப்ப தங்கைகளின் கல்யாணம் தடைப்படுமே. தன் கவலைகளை மறக்க குடியை நாடினான் நாராயணன். தன் மகன் ஏதோ கடன் தொல்லையோ என்னவோ என்று பெற்ற மனமும் தவித்தது ஒரு பக்கம். கல்யாண நாளும் நெருங்கியது. நாராயணனின் கச்சேரி நடக்கிறது என்று கல்யாணத்துக்கு முன்தினமே ரசிகர்கள் திரண்டு வந்தனர். ஆனால் நாராயணன் அன்று நன்று குடித்திருந்ததால் அந்த கச்சேரியும் நடக்கவே இல்லை. அடுத்த நாள் காலை சுந்தர் தான் அவனை எழுப்பி, ஏண்டா இப்படி உடம்ப கெடுத்துக்கிறாய்? உன் பெயரும் கெட்டு போகுதே. நாளைக்கு உனக்கும் வத்சலா தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும் போது இப்படிதான் குரங்கு மூஞ்சியோட வருவியா? என்னடா சொல்லுகிறாய்? அதுதான் நடக்காது போல இருக்கிறது. என் தங்கச்சி மாப்பிள்ளையின் தங்கச்சியை நான் முடித்தால்தான் என் மூத்த தங்கைக்கு கல்யாணமே நடக்குமா? நீ என்னடானா வத்சலாவை நான் கல்யாணம் முடிக்கிறத பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். அப்போ உன் தங்கச்சியை எனக்கு கட்டி வைக்க மாட்டியாடா? என்ன? ஆமாடா, உன் அம்மாவே ஓம் என்று சொல்லிட்டா. என்ன என்ன யோசிக்கிறாய்? நாராயணனால் நம்பவே முடியவில்லை. அப்படி நடந்தால் எல்லாமே சுலபமாய் முடியும். நான் வத்சலாவுடன் சந்தோஷமாக வாழலாம். டேய் சுந்தர், என் வாழ்க்கையிலேயே ஒளியேற்றி வைத்த தெய்வமடா நீ. போடா, இன்று மாப்பிள்ளை அழைப்புக்கு நீதான் பாடணும். நீ எனக்கு எத்தனையோ விஷயங்கள் செய்திருக்கிறாய். அதற்கு நன்றி கடனாக இந்த சின்ன விஷயத்தையாவது நான் செய்ய மாட்டேனா? இன்று மாப்பிள்ளை அழைப்புக்கு நீதான் பாடணும். கட்டாயம் நீதான் பாடணும். உன் குரலை கேட்டாதான் நான் உள்ளு மாப்பிள்ளையாக வருவேன். ஓகேயா? ஓகேயா? இருவரும் கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டனர். இனி அடுத்தது வத்சலாதேவியின் பெற்றோர் எப்படி சம்மதித்தனர்? இது இன்னும் ஒரு இசையின் கதையில் தொடரும்.
வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்திலே பொண்ணு உள்ள நிக்கையிலே கண்ணு வடம் மொத்தத்திலே கட்டழகே அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சென்று பாடணும். மணியாட்டம் உடம்பத்தான் பாரு தெருவில் அசைஞ்சாடும் திருவாரூர் தேரு ஓம குச்சி போல புடிச்சாரு தாரா ஆவி அணைச்சாக்கா தாங்காது வாரம். இவரு எழு கட்டி நடக்கும் எழுதி கட்டி நிலவ நின்னுகிட்டே தொட்டிடுவார் பாரு. மனைவிக்குள்ள மணி உயரம் 3 கட்டி இணந்தும் இணைந்திருந்தா கேலி பண்ணும் ஊரு. தெட்ட மாட்டு வண்டி வரும்போது இணையாது இந்த ஒட்டகம் தான் கட்டி கிட கூட்ட வார்த்தை பிடிச்சா 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு கோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்திலே பொண்ணு உள்ள நிக்கையிலே கண்ணு படம் மொத்தத்திலே கட்டழகே அம்மாடி என்ன சொல்ல. புருஷம் பொஞ்சாதி பொருத்தந்தான் வேணும். பொருத்த இல்லாட்டி வருத்தந்தான் தோணும். அமைஞ்சாது போல கல்யாணம் பண்ணு இல்ல நீ வாழு தனியாளா நின்னு. முதலில் யோசிக்கணும் பிறகு நேசிக்கணும். மனசு ஏத்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வாழு. உனக்கு தகுந்தபடி குணத்தில் சிறந்தபடி இருந்தா ஊரறிய மாலை கட்டி போடு. சொத்து வீடு வாசல் இருந்தாலும் சொந்தம் பந்தம் எல்லாம் அமைஞ்சாலும் அடவுள்ளம் 2 ஒட்டா விட்டா கல்யாணம் தான் கசக்கும். 100 வருஷம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சென்று பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு உள்ள நிக்கையிலே கண்ணு படம் மொத்தத்தில கட்டழகே அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போல தான் காலம் முழுக்க சிந்து பாடணும்.